கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றதா? வித்தியாசப்படுத்துவோம். அல்லாஹ் நேர்வழி காட்டுங்கிற வேற, நபி நாம் ஸல்லல்லாஹு நேர்வழி காட்டுங்க வேற. அல்லாஹ்வுக்கு கூடிய பண்பையே பிறருக்கு கொடுத்தாலே வித்தியாசப்படுத்துறோமாங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வாதத்திலையும் தான் ஒரு முஷ்ரிக் என்பதை இணை கற்பிக்கக்கூடியவர் என்பதை தெளிவா ஷேக் அப்துல்லா அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அவர் அந்த வார்த்தையை சொல்லுவாரு. ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம ஆதாரத்தோட சொல்றோம், அவர் இது ஒரு சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லிக்கிறாரு. சரி, சிரிக்க கூடாது. அடுத்து இந்த லைசக மிஸ்லிஹி ஷைஉன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம எடுத்து வச்ச வாதத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி? அவன் கேட்கிறவன் பார்க்கிறவன்னா, நீங்களும் கேட்கறீங்க நீங்களும் பார்க்கறீங்கள, அப்ப வந்துருத நீங்களும் கேட்க கூடாது நீங்களும் பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி அதை எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் அதுல பதில் இருக்குதான் செய்யுது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவனை போல எதுவும் இல்ல, அவன் கேட்பவன் பார்ப்பவன், அதாவது அவனை போல நீங்க கேட்க இயலாது, அவனை போல யாரும் பார்க்க இயலாதுன்னு எல்லாம் சொல்லிட்டான். இப்ப நாங்க பார்க்கிறோம், அவனை போல பார்க்கலையே, வித்தியாசம் அழகா விளக்குறமே. நாங்க கேட்கிறோம், அவனை போல கேட்கிறோம் சொல்றோம், அவனை போல எங்களுக்கு கேட்க முடியாது. ஒரு ஆள் ஒன்னு கேட்கலாம், அவ்வளவு, அதுக்கு மேல எங்களுக்கு முடியாது என்று டிஃபரெண்டா காட்டுறோம். இப்ப நீங்க அந்த அவுலியா மகானை இறந்து போனவர்களை கூப்பிடலாம், அவங்க இறைவன் வாங்கி தருவாங்கன்னு நம்புறீங்கள. நம்பலன்னு சொன்னா நீங்க சொல்லாத பத்தி நாங்க பேச மாட்டோம். அப்படி நம்புறீங்க என்று சொன்ன, நம்ப தான் செய்கிறீர்கள், நம்புறீர்கள் என்று சொன்னால் நம்ம கேட்கிற கேள்வி என்ன? இவருடைய அந்த கேள்விக்கும் அல்லாஹ்வுடைய கேள்விக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வித்தியாசம் எல்லாத்துக்கும் வித்தியாசம் சொன்னீங்கல்ல. நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் எந்த எல்லையும் இல்லாம கேட்பான். அவுலியாங்கிறது தமிழ்நாட்டு அவுலியா தமிழ்நாட்டில் மட்டும் கேட்பாரு, மதுரை ஜில்லா அவுலியா மதுரைக்கு உள்ளவங்க கேட்டா கேட்பாரு, அல்லது அந்த ஊர்ல உள்ளவங்க கேட்டா தான் கேட்பாரு, அல்லது பகல்ல தான் அந்த அவுலியா கேட்பாரு, ராத்திரில கேட்கிற அவுலியா அந்த அவுலியாவுக்கு சக்தி இல்ல, இந்த டெசிபல்ல இருந்தா தான் அவர் கேட்பாரு, இதுக்கு மேல கூடனா அவ்வளவு கேட்காது, ஒரு நேரத்தில் எத்தனை வேண்டாலும் நல்லா கேட்பான், இவர் 200 300 கேட்பாரு. இப்படின்னு என்ன செய்யணும்? அந்த எல்லை என்ன டிஃபரெண்ட் வேணும்ல. நாங்க அல்லாஹ் போல ஆக்கலாக்கலன்னு சொல்லிவிட்டு ஆக்கிக்கிட்டு இருந்தா, அல்லாஹ் போல ஆக்கிக்கிட்டு இங்க இருந்து கேட்கறீங்க, அங்க இருந்து கேட்கறீங்க, எங்க இருந்து கேட்கறீங்க, ராத்திரிலையும் கேட்கறீங்க, பகல்லையும் கேட்கறீங்க, ஒரு நேரத்தில் ஒரு ஆளை 1,00,000 பேர் கூப்பிடுறான். அப்ப இந்த 1,00,000 பேர் அங்கங்க இருந்து பல தோரணத்து பல சத்தத்துல பல மொழிகள்ல பல தோரணைகள் அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அம்புட்டு விளங்கும் நினைச்சுதான் அவன் கூப்பிடுகிறான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவர் கேட்கறது அல்லாஹ் போல இல்லை என்று சொன்னா நீங்க விளக்கணும். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி உள்ளது, இவர் கேட்கறது அதோட இவ்வளவு குறைய, இவ்வளவுதான் கேட்பாரு, இதுக்கு மேல எல்லாம் கேட்க மாட்டாரு. அது ஒட்டுமொத்த 19 சொல்லக்கூடாது, ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்லணும். நீ ஆளுக்கு வித்தியாசமா அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு ஒண்ணு சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் கேட்பாங்கல்ல, அதுக்குரிய எல்லை என்ன? அப்துல் காதர் ஜிலானிக்கு உள்ள எல்லை என்ன? அஜ்மீர் காஜாவுடைய எல்லை என்ன? நாகூர் அப்துல் காதருடைய எல்லை என்ன? ஏர்வாடி இப்ராஹிமுடைய எல்லை, அவர் எவ்வளவு கேட்பாரு? இவர் 200, அவர் 100, அவர் 50. என்ன தனித்தனியா தான் நல்லா கொடுக்கணும், ஒட்டுமொத்தமா கொடுக்க மாட்டான். நீங்க ஒத்துக்கிட்டீங்க, ஒரு ஆளுக்கு தனித்தனியா தான் கொடுப்பான், ஒரு ஆளு கூட கொடுப்பான், ஒரு ஆளு குறைய கொடுப்பாங்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? எப்ப இந்த வாதத்தில் நீங்க உண்மையாளர்களா இருப்பீங்க? இதை நீங்க நிரூபிக்கணும். எப்படி காட்டணும்? ஆமா, அந்த கேட்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவனுக்கு மாதிரி கொடுக்கல, கொஞ்சம் டிஃபரெண்டா தான் கொடுத்திருக்கிறான். இன்னென்ன டிஃபரெண்ட், அது என்ன செய்யணும்? நீங்க அப்ப சொல்லி மக்களுக்கு விளக்கணும். மக்களை நீங்க கேட்கும்போது பாத்துக்கிறங்க, ஒரு டைம் போட்டுக்கிறங்க, நீங்க எல்லாரும் ஒரு நேரத்தில் கேட்காதீங்க, ஒரு ஊருக்கு ஒரு நேரத்தை போட்டுக்கிறங்க, அதுல கியூல ஆட்களை நிப்பாட்டி வச்சுக்கிறங்க, ஒவ்வொருத்தரா கேட்க சொல்லுங்க. அப்படி எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? முதல்ல அவங்களுக்கு கொடுத்திருக்காங்கிற ஆதாரத்தை வச்சுவிட்டு, அது கூட நீங்க லிஸ்ட் போட்டு விட்டுறாதீங்க. எங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்டா, இந்த கேட்கிற பாக்குற சக்தியை இன்னும் கொடுத்து விட்டான் லிஸ்ட் எங்களுக்கு தரணும். ஏன்னா 19 கொடுக்க முடியாது. இன்னும் அனைத்தையும் அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஆற்றல் இன்னும் ஆட்களுக்கு இருக்கிறது, இந்த அருக்கு ஆதாரம் என்று அந்த ஆதாரத்தை காட்டிவிட்டு, அவர் கேட்கறதுக்கு அல்லாஹ் கேட்கறதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன என்பதற்கு லிமிட்டை போட்டுட்டு, அந்த லிமிட்டுக்கு ஆதாரம் வேணும். லிமிட் நீங்களே போடக்கூடாது. அந்த லிமிட்டுக்கு என்ன செய்யணும்? இவருக்கு ஏன் 200 சொன்னோம் தெரியுமா, அதுக்கு இந்த இருக்கு ஆதாரம். இவருக்கு ஏன் 100 சொன்னோம் தெரியுமா, இந்த இருக்கு ஆதாரம். அப்படிலாம் காட்டல என்று சொன்னா நீங்களே என்ன சொல்றீங்க? அவர் அல்லாஹ் போலதான் இவர் கேட்கிறாரு, அதான் உண்மை. அல்லாஹ் போல கேட்கல வாயில் சொல்கிறீர்கள். அல்லாஹ் போல கேட்க, அந்த அல்லாஹ்வுடைய கேட்கிற தன்மை அப்படி ஒரு மனுஷனுக்கு கொண்டு கொடுக்கிறோமே, இதுக்கு போய் சிறுக்கு எவ்வளவு பயங்கரமான விளைவுலாம் சொன்னீங்க. பகிரங்க நரகமா போயிரும், நிரந்தர நரகமா போயிரும், சொர்க்கம் ஹராமாயி போயிரும், லுல்முன் அலீம் மகத்தான ஒரு அநியாயம், அப்படி எல்லாம் சொன்ன ஒரு காரியமா இருக்கும் பொழுது அதை நம்ம செஞ்சு நரகத்துக்கு போறதுக்கு அந்த தீன்ல இருக்கிறோம், மறுமையில வெற்றி பெறதுக்கு இருக்கிறோமா?
அல்லாஹ் பிடிச்சு கேட்டா என்னை போல எதுவும் இல்லைன்னு கேட்பானே. அப்ப நீங்க ஆதாரத்தை வச்சு சொல்லுங்க. ஆதாரத்தை வச்சு எதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும்? தெளிவா வேணும். அல்லாஹ்வுடைய கேட்கறதுக்கும் இவங்களுடைய கேட்கறதுக்கும் டிஃபரெண்ட் என்ன? இந்த கேட்கிற பாக்குற சக்தி அல்லாஹ் தன் மாதிரியே எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டான் என்பதற்கு ஆதாரம் யார் யார் கொடுத்திருக்கிறான், எவ்வளவு கொடுத்திருக்கிறான், அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நீங்க ஆதாரத்தை காட்டிட்டு அதை நீங்க விளக்கணும், அதுல விவாதம் பண்ணணும். நீங்களே யார் அதிகாரம் கொடுத்தா யார் அதிகாரம் கொடுத்தான்னு ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு தான் அது பொருந்தும். நீங்களா சொந்தமா தான் என்ன செய்றீங்க? நீங்களா சொல்லிக் கொண்டு யார் அதிகாரம் கொடுத்தான்னு கேட்கிறீங்க. நீங்க தான் அதிகாரம் கொடுக்காத விஷயங்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப நாம கேட்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் என்ற அந்த வசனம் நாம் கேட்பதற்கு நாம் பார்ப்பதற்கு முரண் இல்லை. ஏன்? நாம யாருமே அவனை போல கேட்கிறோம் என்று நாங்கள் நினைக்கல. நாங்கள் யாருமே அவனை போல பார்க்கிறோம் என்று நினைக்கவில்லை. நீங்க இறந்தவர்கள் அவனை போல பார்க்கிறார்கள் நினைக்கிறீர்கள், இறந்தவர்கள் அவனை போல கேட்கிறார்கள் நினைக்கிறீர்கள். இந்த அவனை போல கேட்கிற நினைக்கிறதுல தான் சிறுக்கு வருதே தவிர அவனை போல் இல்லாமல் கேட்டால் சிறுக்கு வராது. அவனோட கீழ்நிலையில் இருந்து கேட்டால் அது சிறுக்கு வராது. ஆதாரம் இருந்தா போதும் அப்படிங்கறது விளங்கிக் கொள்ளணும். அடுத்து என்ன? சில விஷயங்களை, அது இந்த தலைப்புக்கு தேவையற்ற விஷயங்கள் தான் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சில ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான் என்று நீங்க காட்டினீங்க. அதெல்லாம் ஹதீஸ்கள் இருக்குது. அற்புதம் மோஜிசாங்கிற முறையில் மறைவான சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுத்திருக்கிறார்கள். அது மாதிரி அந்த அரசை எடுத்துட்டு வர்றது, எங்கேயே இருக்கிற ஒரு அரசை ஒரு ஜின்னோ ஒரு நல்லடியாரோ போய் எடுத்துட்டு வந்திருக்குது, அந்த அளவுக்கு ஆற்றல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் சிலதை நீங்க எடுத்து காட்டுறீங்க. இதெல்லாம் நீங்க எடுத்துக்க அல்லாவே சொல்ற, நீங்க என்ன தனியா எடுத்து காட்டுறது? குர்ஆன்ல இருக்கிறது யாரு மறுப்பா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றது யாரு மறுப்பாங்க? இதெல்லாம் உண்டு. ஆனா இதுக்கு மேல 1000 மடங்கு இதெல்லாம் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவானது ஒன்னு சொன்னாங்கங்கறீங்க, சொல்லாத மறைவானவை 1000. பல சந்தர்ப்பத்தில் அது எனக்கு தெரியாது, தப்பு தப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்து அது மாறின விஷயங்கள், அது மாதிரி நிறைய லிஸ்டுகள்லாம் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிலதை காட்டினான் என்றால் அதை யாரும் மறுக்க கூடாது. நாங்கள் மறுக்க மாட்டோம். நாங்க மூஜிசா மறுக்கக்கூடிய கூட்டம் கிடையாது. மூஜிசாவை மறுத்தான்னு சொன்னா அவன் முஸ்லிமா இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதை அல்லாஹ் கொடுத்ததா சொல்றானோ அது மட்டும் கொடுத்தான், அவர்களுக்கு மட்டும் கொடுத்தான் என்று நாங்க நம்புறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு எதிராக, அது பின்னாடி நான் பட்டியல் போடுறேன், நேரம் குறைவா இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தன்மை, எந்த தன்மை? மறைவானது அறியக்கூடிய தன்மை, உள்ளத்தில் உள்ள அறியக்கூடிய தன்மை கிடையவே கிடையவே கிடையாது. அந்த 1 அந்த 2 அந்த 3 அல்லாஹ் காட்டி கொடுத்தான் என்று வருது. எதுக்கு ஆதாரம் கிடைக்குது? அது தவிர மற்ற எல்லா 63 வருஷ வாழ்க்கையிலையும் 40 கழிச்சிட்டு நபியா இருக்கிற எடுத்துக்கொண்டால் 23 வருஷ வாழ்க்கையிலையும் மனிதருடைய தன்மை பெற்றுத்தான் இருந்தார்கள். அல்லாஹ் கேட்கிற மாதிரி அவன் கேட்டது கிடையாது. அல்லாஹ் பார்த்தது மாதிரி அவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது, தனி விஷயங்கள். இப்ப நம்ம கேட்கறது என்ன? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலர் மனசுல உள்ளதை சொன்ன காரணத்தினால் இந்த டாபிக் இது எப்படி ஆதாரம் ஆகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேருக்கு என்னஞ்சாங்க, நீங்கள் ருக்கு செய்யறது நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள். முதுகுக்கு பின்னாடி பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இது எப்படி இதுக்கு ஆதாரம் ஆகும்? அதே நேரத்தில் ஒரு ஆள் சத்தம் போட்டு ஓதுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிஸ்டர்ப் ஆகுறது, தொழுது முடிச்சவன யாருன்னு தெரியல, யாருப்பா ஓதுனு கேட்டாங்களே, எனக்கு பின்னாடி யாரு ஓதி டிஸ்டர்ப் பண்ணீங்க என்று கேட்டாங்களே, அது ஏன் தெரியல? அப்ப எது தெரியுதுன்னு வருதோ அது மட்டும்தான், பாக்கி எல்லாமே நம்ம மாதிரி தான் இருப்பாங்க, மனிதர் மாதிரி தான். அவங்களுடைய கேள்வியே அல்லாஹ்வுடைய கேள்வியை மாறி விடாது, அவங்களுடைய பார்வை அல்லாஹ்வுடைய பார்வையோட அளவுக்கு வந்து விடாது, அந்த ஆற்றல் அந்த சக்தி அந்த வித்தியாசப்படுத்த முடியாத வந்து விடாது என்றெல்லாம் அதுக்கு இருக்கிறது. அந்த லிஸ்ட் போடுவதற்கு இந்த அமர்வுடைய கடைசி அமர்வு, இந்த அமர்வுல லாஸ்ட் உரையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால நான் அடுத்ததுல உங்களுக்கு விவரமா சொல்றேன் எத்தனை விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாமல் இருந்தது. இப்ப டாபிக் என்ன? இந்த மாதிரி 1-2 சம்பவங்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதிலாகுமா? எங்கிருந்து கேட்டாலும், எத்தனை பேர் கேட்டாலும், எப்படி கேட்டாலும், எந்த சத்தத்தை கேட்டாலும் அவுலியாக்களுக்கு விளங்கும், அவங்களுக்கு அவங்க காதுல விழுவும், அவங்க பார்க்கறாங்கன்னு சொல்வதற்கு இது ஆதாரம் ஆகுமா? இது எப்படி அதற்குரிய ஆதாரம் ஆகும்? அப்ப என்ன டாபிக்ல எடுப்புல நான் கேட்கிறேன், நச்சுன்னு வேற சுத்திக்கிட்டுலாம் வரல, முன்னுரையெல்லாம் போடல, எடுப்புல நான் கேட்கிறேன். நீங்கள் சிறுக்கு தான் வைக்கிறீர்கள், நீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு கேட்கிறீர்கள், நான் பகிரங்கமா சொல்றேன். அதை உடைச்சி எறிகிற மாதிரி ஏன் உங்களுக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது? அதை உடைச்சி எறிகிற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அல்ல ஆதாரத்தை காட்டுங்க. ஒண்ணு, நாங்கள் அந்த நிலையில் வைக்கல, இந்த டிஃபரெண்ட் பண்றோம் அப்படின்னு அதை காட்டணும். டிஃபரெண்ட் பண்ணல என்று சொன்னா ஆதாரத்தை காட்டுங்க. நான் டிஃபரெண்ட் பண்ணாம தான் வைக்கிறோம். ஏன்னு கேட்டா அல்லாஹ் தன்னுடைய கேள்வி அவுலியாக்களுக்கு கொடுத்து விட்டான், தன்னுடைய பார்வையை அதே சக்தி தான், கொஞ்சம் கூட குறைவு கிடையாது அப்படின்னா யார் யாரு கொடுத்தான், எப்ப கொடுத்தான்,
எவ்வளவு கொடு, அதெல்லாம் என்ன செய்யணும், லிஸ்ட் போட்டு என்ன செய்யணும், அது கூட குறைவா இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த கூட குறைவை எப்படி, அதுக்குள்ள ஆதாரம் என்ன, இதுகளைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து வைக்க வேண்டும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற சம்பந்தமாக யாரு வாதம் பண்ண வந்தாலும் அவங்களால் முடியவே முடியாது. அதான் யதார்த்தமான நிலைமை. நீங்க நெஞ்சில கை வச்சதுனால இருந்துட்டு